பெரும்பாலும் மூட்டு வலி அப்படின்னும் போது எல்லாருக்கும் மைண்டில் ஃபஸ்ட்டு வரது என்ன, கால் மூட்டில் தான் வலி நினச்சிப்போம். அப்படி கிடையாது. நம்ம உடலில் கிட்டத்தட்ட 7-8 மூட்டுகள் இருக்குது. ஸோ இந்த 7-8 மூட்டுகள்லையும் ஏற்படக்கூடிய இந்த தேய்மானம், அதில் உள்ள சேரக்கூடிய சில தேக்கம், ஒரு நச்சுக்களாக இருக்கலாம், ஒரு புளிச்ச நீராக இருக்கலாம், ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமிலத்தன்மை இருக்கக்கூடிய நீராக கூட இருக்கலாம். ஸோ இந்த நீர் வந்து அந்த மூட்டுக்குள்ளே உட்காரும் போது அந்த போனை வந்து நல்லா அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மூட்டுகளை அரிக்கிறது அப்படிங்கிறதும் அதே தான். அங்கே இருக்கக்கூடிய பசைத்தன்மையை வந்து ட்ரை ஆக்குறதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஏதோ ஒரு தேக்கங்கள் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி மூட்டு வலி அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல ஒரு இறுக்கம், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வீக்கம், பயங்கரமான ஒரு வீக்கம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிகுறிகளை வச்சே நம்ம சொல்லிட முடியும் இது எந்த மாதிரியான ஒரு ஆர்த்ரைட்டிஸ் வகை அப்படின்றது. ஸோ இது இப்போ பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாதப்பித்த கபத்தை வந்து ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தாப்புல தான் இந்த வகைகளுமே வந்து மாறுபடுது. ஸோ அதனால் அதற்கான சிகிச்சை முறைகளுமே கண்டிப்பாக மாறும். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் வலின்னு வரும்போதே ஒரு மருத்துவரை பார்த்து இதற்கான ஆலோசனை எடுக்கிறது நல்லது.